ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி vlog-ஐ ஒரு சூப்பரான ஃபுட் கேர் டிப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். உங்களோட பாதை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, கிராக்ட் ஹீல் இருக்குது, இல்லை வந்து அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு டிப் வந்து வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டப்பில் வந்து நம்மளோட கால் பாத பகுதி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் நார்மல் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிதமான தண்ணியில் வந்து கொஞ்சம் கல் உப்பும் நம்ம நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மைல்ட் ஷாம்பு இருக்கும்ல, அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட காலை வந்து அதில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா பியூமிக் ஸ்டோன்னு கிடைக்கும் கடையில். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த ஸ்டோன் வச்சுட்டு நம்மளோட அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு பாத வெடிப்புலாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களோட அந்த பாத வெடிப்பை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி பெயின்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பாத வெடிப்பு இருக்கும்போது அதை கொஞ்சம் சரி பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் வச்செல்லாம் நீங்கள் அந்த டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து என்னோடய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையான ஸ்கின் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துடுறேன். அப்புறம் ஒரு ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பாதத்தோட மேல் பகுதி, அந்த கால் பகுதி இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இது கூட கோகோனட் ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியான எண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் என்னோடய கால் பகுதியில் இந்த ஸ்க்ரப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும். ரொம்ப ரஃப்பாக மசாஜ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹார்டாக வந்து உங்களோட ஸ்கின்னை போட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரி மசாஜ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வரும். ப்ளஸ் வந்து உங்களோட ஸ்கின்னும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாதத்தை ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதை டேக் கேர் பண்ணிக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப நேரம் நடக்கிறது, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்குது, தண்ணி நிறையா குடிக்காதனால டீஹைட்ரேஷன் ஆகுறது, இந்த மாதிரி இன்னும் நிறைய ரீசன்ஸ்னால நம்மளோட பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், பாத வெடிப்பு வரும், பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும், வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமெடிஸ் நம்ம வீட்டிலே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் நம்மளே வந்து தவிர்த்துக்க முடியும். காலை நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நல்லா தொடச்சிட்டு நான் வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களோட பாதத்தில் வந்து தெரியும். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா புசுன்னு பூரி தான் ரெடி பண்ண போகிறோம். அது கூட தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசால் கூட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு காம்பினேஷனுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் மோஸ்ட்லி பூரிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன உங்கள் வீட்டில் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு சைட் பை சைடாக அந்த கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதை ரெடி பண்ணிக்கிட்டே வந்து இன்றைக்கி தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளெலாம் வந்து இந்த தோல்வி அப்படின்ற விஷயத்த ஃபேஸ் பண்ணாமல் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாலாம் அவங்க வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. ஸோ எப்போவாது உங்களோட பர்சனல் லைஃப்லேயோ இல்லை உங்களோட கரியர் லைஃப்லேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன்லேயோ தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழி இருக்கா அப்படின்றத தான் யோசிக்கணும். நீங்கள் உடஞ்சி அங்கேயே உட்காந்துட்டிங்கன்னா அந்த தோல்வியிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கான வழியை உங்களை சுற்றி யார் சொன்னாலுமே உங்களோட மைண்டுக்குள்ளே வந்து உட்காராது அந்த விஷயங்கள் எதுவுமே. ஸோ அதனால் வாழ்க்கையில் எப்போல்லாம் இந்த மாதிரியான ஒரு தோல்வி வருதோ, ஒரு தோல்வி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருதோ, அப்போல்லாம் உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க, இது ஒன்றும் இல்லை, இதை நம்ம கடந்து போயிடலாம், இதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம்,
இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், நம்மளோட எனர்ஜி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், நமக்கு பிடிச்சவங்களோட நேரத்தை செலவிடுறத கூட நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸோ இத்தனை விஷயங்களையும் கடந்து தான் இவ்வளோ தூரம் இந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன தடங்கள் தான் இந்த தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த தடங்களை நம்ம தாண்டி போகிறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறது. இங்கே பிரேக்குன்னு நான் மீன் பண்ணுறது ஒரு ரெஸ்ட்டு தான். உங்களோட பாடிக்கும் சரி, உங்களோட மைண்டுக்கும் சரி, நல்ல ஒரு ரெஸ்ட் கொடுங்க. அது 1 வீக்காக இருக்கலாம், இல்லை 10 டேஸாக இருக்கலாம், இல்லை 1 மந்த்தாக கூட இருக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் டைம் உங்கள் பாடி, உங்களோட மைண்டு எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணும். இப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் டைமில் நிறையா உங்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களோட கோலை நோக்கி ஓடுறதுக்கு உங்களை எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியுமோ, உங்களோட பாடி எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுமோ, இல்லை உங்களோட மைண்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுமோ அதுக்கான விஷயங்களை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுங்க உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் நீங்கள் இன்னுமே வேகமாக செயல்படுவீங்க. உங்கள் கோல் என்னவோ அதை நோக்கி நீங்கள் வேகமாக ஓட ஆரம்பிப்பீங்க. அதில் இன்னும் புதுசான விஷயங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பண்ண மிஸ்டேக்கெலாம் சரி பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னும் அதை எவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியுமோ அதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களோட சக்ஸஸ் ரேட்டை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும். சீக்கிரமே உங்களோட சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பிரேக் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆரம்பிப்பீங்க பாருங்கள். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து உங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் இந்த பிரேக். இந்த மாதிரி ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும்போது மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த கோலை உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்க, அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிங்க. அதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டிங்க. இத்தனை விஷயங்களையும் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃபெயிலியரை சந்திக்கும் போது மட்டும் வேறு ஒருத்தரை ப்ளேம் பண்ணுறது, இவங்கனால தான் என்னோடய ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சு, இவங்க இதில் தலையிட்டதுனால தான் என்னால் இதை சரியாக பண்ண முடியாமல் போயிடுச்சு, எனக்கு இதை அச்சீவ் பண்ணுறதுக்கான லக் இல்லாமல் போயிடுச்சு, அதனால தான் நான் ஃபெயிலியரை இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் நிற்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்களையோ இல்லை யாராவது ஒருத்தரையோ ப்ளேம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல எந்த விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கீங்க, எதனால் இந்த ஃபெயிலியர் வந்தது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே உங்களோட கோலை சீக்கிரமே அச்சீவ் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு ஃபெயிலியர் வரும்போது உடனே ஸ்ட்ரெஸ் ஆகுது, டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறது, அப்புறம் தவறான முடிவுகளை பற்றி யோசிக்கிறது, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே வரக்கூடாது. அதை தூக்கி வெளியில் போட்டுருங்க இந்த மாதிரி சிந்தனைகள் வந்துச்சுன்னா கூட. ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கைங்க. இதில் நம்மளோட இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை மட்டுமே நிரந்தரமானது கிடையாது. அடுத்த நிமிஷமே நம்மளோட வாழ்க்கை இன்னும் பாசிட்டிவாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். கடவுள் அதுக்கான சர்ப்ரைஸ் வச்சுருப்பாரு. ஸோ எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நம்மளோட லைஃப் பாசிட்டிவாக மாறலாம். அதுக்கு நம்மளோட மனசையும் நம்மளோட உடம்பையும் ரெடியாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த அழகான தருணங்கள் வரும்போது நம்மளோட லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நம்ம ஃபேஸ் பண்ண அந்த ஃபெயிலியரை கடந்து நம்மளோட லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்காக கிடைச்ச வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ண முடியும். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் சில க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருக்கும். அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்லாம் இருக்கும்ல, நம்ம டெக்கர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இது எப்போவுமே ரெகுலராக டஸ்டிங் பண்ணும்போது டஸ்ட் பண்ணி வச்சுருவேன். இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு டீப் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மந்த் ஃபுல்லாக நம்ம சும்மா லைட்டாக அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம அழகாக இருக்கணும்னு நினச்சி தான் இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி வைக்கிறோம். அதுலேயே நிறைய தூசி அடைஞ்சிருந்துச்சு, இல்லை அதை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது க்ளீன் பண்ணி எப்போவுமே மெயின்டைன் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு நர்சரிக்கு போயிருந்தோம். அங்கே வீட்டுக்கு ஏதாவது பிளான்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எனக்கு ஒரு சில பிளான்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் இருந்துச்சு. அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நர்சரிக்கு போயிருந்தோம். பட் நான் நினச்சது அங்கே கிடைக்கல.
அங்கே போயிருந்தப்போ எனக்கு அந்த ஒரு ரோஸ் செடியும் சொர்க்கம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு வாசலில் வைக்கக்கூடியது, அது வந்து ஒரு வாஸ்து மரம், நிறைய பாசிட்டிவான எனர்ஜி வந்து நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். ஸோ அந்த செடி வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்துச்சு, அது சரியாக வளராமல் இருந்துச்சு. அதனால இன்னொரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் செடியும் அந்த ஒரு வாஸ்து செடியும் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே போயிருக்கப்போ எடுத்த கிளிப்பிங் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது. அங்கே நிறைய மயிலெலாம் இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே எடுத்த கிளிப்பிங் வந்து பார்க்குறதுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதனால இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த 2 செடியும் தான் அங்கே வாங்கினது. இது நம்ம பால்கனியில் இனிமேல் வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு தனியாக ஒரு சின்ன தொட்டி வாங்கி வச்சு அதில் தான் மெயின்டைன் பண்ணணும். செடிகள்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், இதை வாங்கிட்டு வந்துடலாம், அந்த செடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடலாம் அப்படின்னு. வச்சதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நமக்கு அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது, பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே, அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்து வச்சிடுறது. ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த விலாக் வந்து லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரெகுலராக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.